தாம்பரம் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின்வாரியத்திற்கு செலுத்திய காசோலையை மோசடி செய்து தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றிய கணக்காளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் மனோகரனுடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். மேற்கு தாம்பரம் உள்ளே நகரில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய கணக்காளர் ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த காசோலையை தனது வங்கிக்கு முறைகேடாக பயன்படுத்தி கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடந்த திடீர் சோதனையில் தற்போது அந்த கணக்காளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இது குறித்து சமூக கேட்கிறோம். சார், இந்த மாநகராட்சி போன்று இப்போ மின்வாரிய ஊழியத்தில் இந்த முறைகள் நடந்திருக்கு, இது எப்படி நடந்துச்சு, என்ன காரணம் சார்? இப்போ மேற்கு தாம்பரம் முல்லை நகர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் பேர் ராஜா. ஏற்கனவே இவர் நம்ம துறைப்பாக்கத்துல கண்ணகி நகர் ஏஇ ஆபீஸ் இருக்குல்ல, அங்க வேலை பார்த்தாரு. அங்கேயும் இதே மாதிரி தான் தப்பு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. திரும்பி இங்க அதே தப்பு தான் பண்ணிருக்காரு. ஆனா இவர் ஒரு செக்குக்கு தேவையில்லை, இதே மாதிரி பல செக்குகள் செய்திருக்காரு. அதனால மாட்டப்பட்டிருக்காரு. உண்மைதான், அவர் மட்டும் சேர்ந்து பண்ண முடியாது. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஏயும் இதுக்கு பொறுப்பு தான். ஏன்னா ஒரு செக்கு கணக்காட்ட கொடுத்தாலும் அதை கணக்கில் கொண்டு வர வேண்டியது யாரு? ஏய்க்கு அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஏய்க்கு இருக்குல்ல. அதனால கூட்டா செய்திருக்காருன்னா தண்டனை அவருக்கு மட்டும் அனுபவிச்சிருக்காரு. சம்பந்தப்பட்ட ஏயும் விசாரணைகளை கொண்டு சட்டத்தை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பா செக் டிஎன்பி பேல தான் வரும். இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கு? இவங்க டிஎன்பி மேல கொடுப்பாங்க. அவங்க இந்த நேம் போடுற இடத்துல மட்டும் நேம் வாங்க மாட்டாங்க. வாங்காம வச்சுக்கிட்டு அடிஷனலா அந்த செக்கை அவங்க பேர்ல போட்டு எடுத்துக்கிட்டு ஏதாவது டம்மி செக் இருக்குல்ல, அதை இதை பின்னாடி வச்சு அதை கொடுத்து வச்சு பணம் வரலன்னு சொல்லி காமிச்சு விட்டுருவாங்க. அப்படி வாங்கி, ஏன்னா கன்சூமர் வர்றோம் என்ன நினைப்பான், ஏதோ ஒரு நம்ம தப்பிச்சா போதும் நினைப்பான். டக்குனு பேர் எழுதாமலே கொடுத்தா நான் எழுதிடுறேன், நீங்க கரெக்டா எழுத மாட்டேன்னு சொல்லி அப்படி வர செக்கை தான் அவங்க எடுக்கிறது. எல்லா செக்கையும் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுக்காத செக்கை அவங்க எடுத்துக்கிறது. குறிப்பா இது போல மோசடி, அது போல மின்சார ஆலயத்துல இந்த பணிகள் எப்படி இருக்கு? இந்த லைன் கொடுக்கறதுல இருந்து எல்லாம் மோசடியா நடக்கிறாங்க. அதிகாரிகளை நேரடியா சென்று இணைப்பு பெறாங்க. ஆமா, உண்மையே இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, நேரடியாவே இப்போ எங்கேயாவது மண்ணு கொட்டி வச்சாலோ ஒரு பில்டிங் ஆரம்பிச்சாலோ நேரடியாவே மின் இணைப்பு கேட்க போயிருது. அதை அவங்க முதல்ல ஒரு டேரிஃப்ல இருக்கும், ஓகே, அது திரும்ப அடுத்த டேரிஃப்ல மாற்றி கொடுத்து அதுக்கு எல்லாருக்கும் பணம் வசூல் பண்றாங்க. இதனால இன்னைக்கு இது ஆக்சுவலா அந்த மின் இணைப்பு யாரு பிடிப்பாங்க? லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காருல்ல, நம்ம எலக்ட்ரீஷியன், அவங்க தான் பிடிப்பாங்க, அவங்க தான் செய்வாங்க. ஆனா அந்த வேலை இன்னைக்கு இவங்க செய்யறாங்க. எப்படின்னா ஒரு லைனுக்கு ஒரு 5000 10,000 உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. இது போன்ற முறைகளை தடுக்க அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? அரசு இதுக்காக கண்டுக்காம விட்டுடுச்சு. சட்டம் இப்போ கடுமையாக போகுது. ஏன்னா முதல்ல இவங்க சம்பளம் உண்டு இவங்களுக்கு வேலைக்கு, சரிங்களா? அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போறதுக்கு இல்லாம இவங்க எதெல்லாமோ பண்றாங்க. இதை தட்டி கேட்க வேண்டிய அரசு தட்டிக்கல. ஏன்னா மேலிடத்துல தப்பு இருக்குது. மேலிடத்துல சரியா இருந்தாலும் கீழே கேட்க முடியும். மேலிடத்துல நீங்க ஒரு புகார் அழிவீங்களா, இன்னும் அந்த புகார் அவங்க நடவடிக்கை இருக்காங்களா? எடுக்க மாட்டாங்க. புகார் நேரம் கீழே 5000 கொண்டு அஞ்சு நீ என்ன பண்ண என்ன யாது, அது எந்த அளவு சமரசம் கொண்டு அதான் பண்றாங்க, நடவடிக்கை இருக்க கிடையாது. குறிப்பாக மதுரையை தொடர்ந்து தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய அந்த சொத்து வரியில் முறைகேடு நடந்தது போல இப்போது தற்போது தாம்பரத்தில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்திலும் மக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த காசோலையை முறைகேடாக பயன்படுத்தி அந்த மோசடி நடந்துள்ளது. இது போன்ற மோசடிகள் வேறு எங்கும் நடந்துள்ளதா என்பதை முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.